இந்த சீசன்ல இத கூட சாப்பிட்டு பார்க்கலன்னா எப்படி? உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய இந்த நொங்குல நெறைய சத்துக்கள் இருக்கு. பொதுவா நொங்கு வாங்கி அதில ஜெல்லி மாரி இருக்கிறத மட்டும் எடுத்துட்டு, மேல இருக்க தோல எடுத்து போட்டுட்டு சாப்பிடுவோம். ஆனா, இந்த தோல்ல தான் நெறைய சத்துக்கள் அடங்கியிருக்கு. இந்த நொங்குக்கு போரசஸ் ஃப்ளாபெல்லிஃபர் அப்படின்னு ஒரு சயின்ஸ் நேம் இருக்கு. நொங்கோடைய இந்த தோல்ல விட்டமின் பி, விட்டமின் சி, துத்தநாகம், பாஸ்பரஸ், கால்சியம், அயர்ன், ரிபோஃப்ளவின், தயாமின் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய சத்துக்கள் இருக்கு. இந்த நொங்கு சாப்பிட்றதுனால வெயில் காலத்துல ஸ்கின்ல ஏற்படக்கூடிய இந்த வெடிப்பெல்லாம் வராம அது சரி செய்யுது. கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சரி செய்யுது. இந்த நுங்குடைய தோல்ல ஆந்தோசைனின் அப்படின்னு ஒரு வேதிப்பொருள் இருக்கு. அது இருக்கனால மார்பக புற்றுநோய் வராம தடுக்குது. அம்மை நோய் வராம தடுக்குது. இந்த ஒரு விஷயத்த சொல்லியே ஆகணும். ஒரு மரமே முழுசா யூஸ் ஆகுது அப்படின்னா, அது பனைமரம் அப்படின்னே சொல்லலாம். அதிலிருந்து கிடைக்கக்கூடிய நொங்கா இருக்கட்டும், பனம்பழம், பனங்கிழங்கு, பனை ஓலை, பனங்கற்கண்டு, அதனுடைய பனை மரத்துலேருந்து ரீப்பர், தச்சு வேலைக்கு இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் இது பயன்படுது. நீங்க சொல்றது என்னமோ உண்மைதான். இந்த ஒரு மரம் மட்டும் முழுசா யூஸ் ஆகல. இந்த மாதிரி இன்னும் சில மரங்கள் முழுசா யூஸ் ஆகுது அப்படின்றவீங்க. அது என்ன மரம் அப்படிங்கிறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.